வணக்கம் நேரே விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோ லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் கிரிமினல் பய உள்ள யாருன்றது சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள், கொஞ்சம் செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3லேருந்து இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஒரு 2 நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபகரமாக முடியாததுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையிலும் பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது நிறைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். குழந்தைகளை கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவப்படுறது, கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சடான்னு பேசிடுவோம், அதுக்கப்புறம் மாட்டிப்போம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் ஆவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள் இருக்கும், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவு வந்து குடும்பத்தார் வெளியால் யாராச்சும் வந்து எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் வந்து நம்ம அவமானங்கள் அதுக்கான வாய்ப்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 8ஆம் அதிபதி சனி வந்து 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பேராசைனால் நம்ம விபரீதம் நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் கொடுக்கும். ஸோ இதில் வந்து அப்பா சம்மந்தமான விஷயம் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரும். ஸோ அதனால் நல்ல லாபம்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஃபண்டு, அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களை பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ஏன்னா வந்து பேச்சில் கவனம் தேவை. இதில் வந்து மேஜராக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காகவும் இளைய சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக சந்திர தசாபுத்தி, சந்திரன் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது வீடு வாசல் சம்மந்தமான சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்த்தை பிரயோகிக்கும் போது ரொம்ப கவனமாக பேசணும். ஏதாவது ஏடாவிடமாக அசிங்கமாக பேசுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து 9ல் இருக்காங்க. ஸோ 9ல் உள்ள ராகு வந்து புதிய வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்லா சூப்பராக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரும் பணம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கவங்களும் ஒரு வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் நல்லா பிரயாணம் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மிதுன லக்னமாக வந்து குரு தசாபதியும் குரு வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைவதற்கான ரொம்ப சூப்பராக இருங்க. பட் இருந்தாலும் அவங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏடாவிடமாக அவங்க பேசுவாங்க, நீங்களே ஏடாவிடமாக பேசுகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்காருங்க. ஸோ 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும், பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து
12ல் இருக்காருங்க. ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்களில் பராமரி சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ மிதுன லக்னம் அதாவது என்னென்னா மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக வந்து 12ல் இருக்கும்போது தாயாரோட உடல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான நிறையா இருக்குது. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. என்ன மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா கொஞ்சம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்பியூட்டோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு, அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி பார்த்து கையெழுத்து போடணும். ஏன்னா அதனால் நம்ம அலைச்சலோ விரயமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மிதுன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தனால சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்காருங்க. ஸோ குழந்தைகள் விஷயம் நல்லா ஏற்றமும் நல்ல லாபமும், புதிய சீட்டு, குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து ஒரு ஸ்கூல் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான பாருங்கள். ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி நல்ல விஷயம் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம், சார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் கிரிமினல் பயப்படுங்க. ஸோ ஏன்னா வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து நம்மளோட பேசுவார்கள் பழகுவார்கள். இவங்களை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதில் வந்து முதல்ல வந்து கர்ணம். ஸோ கர்ணமில் வந்து சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க. யாராவது பர்த் சார்ட் பார்த்திங்கன்னா சகுனி கர்ணத்தில் இருக்கோம் பாருங்கள், ரொம்ப பயங்கர பக்கா கிரிமினல் இருப்பான். நம்ம வந்து சகுனியை வந்து மகாபாரத்தை கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த சகுனி கர்ணம். ஸோ நான் சகுனி கர்ணத்தில் பார்த்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. லைட்டாக வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கும். ஸோ லைட்டாக வந்து கூன் போட்ட மாதிரி இருப்பாங்க, அதுதான் சகுனிகரணம். இல்லைன்னா காலில் வந்து சின்னதாக ஒரு கொஞ்சம் லைட்டாக தாங்கி நடக்கிற மாதிரி விஷயங்கள் அந்த சகுனிகரணத்தில் போகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்போது சகுனிகரணம் வந்து அவன் நண்பனாக ஒரு இடத்துல போனோன்னா அந்த இடத்த காலி பண்ணுவான். ஸோ ஒரு லெக் தாதான்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லெக் தாதா மாதிரி அவன் உள்ளே போனான் அந்த இடத்த காலி பண்ணி விட்டுருவோம் அப்படி. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சகுனிகரத்தோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா இந்த ஷோல்டர் வளையிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிரபல நடிகர் இருக்கார், அவர் பேர் வேண்டாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவர் தான். இந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அவர் லைஃப் எடுத்து பாருங்கள், அவர் லைஃப்பில் வந்து அவர் கால் வச்ச இடம்லாம் எப்படிலாம் போயிருக்குங்கிறது வந்து சினிமா உலகமே சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர். ஸோ அவரும் சகுனிகரணம் தான். ஸோ இவங்கள வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் உள்ளே பூந்தானே இவனை மாதிரி உடைக்க முடியாது. அவ்வளோ பக்கா உடைச்சி கிளியர் பண்ணி விட்ருவாங்க. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ஒரு லிட்டிகேஷனாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி இவங்க வந்து சூப்பர் கில்லடிங்க. ஸோ இவங்க வந்து சகுனிகரணம் ஆளுங்கள் வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணால் ஒரு கிரிமினல் லாயராக பண்ணோன்னா அப்படியே அட்டகாசமாக நிறைய பணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க. ஒரு பெரிய ஆளுக்கு கைத்தடியாக இருந்தாங்கன்னா செம்மையாக வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் தான் சகுனிகரணத்தில் பிறந்தவர்கள். ஸோ சகுனிகரணத்தில் சப்போஸ் நாம் சகுனிகரணத்தை பிறந்த சார்னா நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிரிமினல் லாயருக்கு படிங்க, இல்லைன்னா ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீல் பண்ணுறது, லிட்டிகேஷனான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது பேசுகிறது, அந்த மாதிரி ப்ரொஃபஷன் போங்க, சூப்பராக ஒர்க் ஆகுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்புங்க, நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அந்த நடிகர் யாருன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, அது அப்புறம் ஒரு கிரிமினலான ஆள் யாருன்னா புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரெயினிங்க. ஸோ அதுவும் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா காம்பினேஷனாக இருந்து அதில் டிகிரி வருங்க. நீங்கள் டிகிரிஸ் பார்த்திங்கன்னா சனியோட டிகிரியை விட புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா செம கிரிமினலுங்க. அவனை மாதிரி ஒரு பக்கா கிரிமினல் பயப்படியே பார்க்கவே முடியாது. தோளில் கை போட்டு பேசுவான், நல்லா வந்து சிரிக்க பேசுவான், வா மச்சான் சாப்பிட்லாம், அங்கே போகலான்னு ஜாலியாக இருப்பான். ஆனால் அப்படியே கத்தி ஏறிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கல் தருகிற பாட்டிலாம் வந்து இந்த மாதிரி கேட்டு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ எங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேனேஜரு நைட்டு பார்ட்டி நல்ல ஒரு எல்லாமே முடியுது. நைட்டில் வந்து கும்மாளமும் கூத்து அடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி யாருன்னு கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு காலையில் ஆஃபீஸ் வராரு. காலைல ஆஃபீஸ் வரும், அந்த மேலதிகாரி வந்து யார் தண்ணி அடித்து செம்ம ஜாலியாக இருந்தார் இவர் கூட. அடுத்த நாள் காலையில் வந்து இந்த ஆளுக்கு வந்து நீ வேலைக்கு வேணாம் இருந்தால் போன்னு சொல்லிட்டு பேப்பரை போடுறான். ஸோ அவன் சொல்கிறான், ஏன்டாடி முதல் நாள் அவ்வளோ ஜாலியாக இருந்துடா அப்படின்னா அது வேறு இது வேறுன்னு சொல்லுவான். ஸோ இதுதான் புதன். ஸோ புதனுங்கிற காரகத்துவம் வேறு என்னத்துக்கு வரும்னா பணம் பாருங்கள் எப்படி வேணால் மாட்டோம். அதே மாதிரி தான் பணம் வந்து பேப்பருங்கிறது வந்து புதன். ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சொத்துக்களும் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தானே, அதுவும் புதன் தான் வரும். அதனால் புதன் அதிகமாக இருக்கிறவர் இந்த டாக்குமெண்டேஷன் விஷயம் இதெல்லாமே விளையாடுவாங்க. பண விஷயத்தையும் பயங்கரமாக விளையாடுவாங்க. ஸோ இது மல்டிபிள் அண்டு ரொம்ப கிரிமினலான விஷயங்கள் பணத்தாலையும் சொத்தாலையும் வரதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தில் அந்த சனி புதன், அதுவும் புதன் அதிகமான டிகிரி இருக்கணும். ஓகேங்களா? புதன் அதிகமான டிகிரி இருக்கணும். பக்கா கிரிமினல் பைபிளிங்க. சப்போஸ் சனி புதன் இருந்து சனி அதிகமான டிகிரி இருந்தால்
நீங்கள் ஏமாந்துடுவீங்க, நீங்கள் ஏமாற்று பயப்புள்ளி ஆகிடுவீங்க. அதனால் வந்து ஒரு ஸ்டடி அதிகமான டிகிரியாக இருந்தால் எந்த டெசிஷனும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து சனி புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்களை பற்றி சொல்லியிருக்கோம், சகுனி கர்ணத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. ஸோ இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய வாழ்த்துக்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு .com இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி masterlakshmi.comனு இருக்குங்க. ஸோ அதில் போய் பாருங்கள், சிறப்பான படம். நன்றி, வணக்கம்.